தோஷங்களை நீக்கும் ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் வழிபாடு. தீபம், த பவர். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படும் பல கஷ்டங்களுக்கும் காரணமாக இருப்பது நாம் பெற்றிருக்கும் தோஷங்கள்தான் என்று ஆன்மீகம் கூறுகிறது. இந்த தோஷங்கள் பல வகைகளில் இருக்கலாம். நம்முடைய ஜாதகத்தில் இருக்கும் தோஷங்கள், கிரக மாற்றங்களால் ஏற்படும் தோஷங்கள், அல்லது நாம் செய்த கர்ம வினைகளால் வரும் தோஷங்கள் கூட இருக்கலாம். இவ்வாறான தோஷங்கள் காரணமாக வாழ்க்கையில் பல தடைகள், மன அழுத்தங்கள், பொருளாதார சிக்கல்கள் போன்றவை ஏற்படலாம். அப்படிப்பட்ட தோஷங்களிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் அந்த தோஷங்கள் நீங்க வேண்டும். அந்த தோஷங்களை நீக்க உதவக்கூடிய மிகப்பெரிய தெய்வமாக திகழ்பவர் விநாயக பெருமான். நவக்கிரகங்களையே தன்னகத்தே அடக்கி ஆளக்கூடிய சக்தி கொண்டவர் விநாயகர். அதனால்தான் அவரை முழு முதற் கடவுள் என்று நாம் அழைக்கிறோம். எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குவதற்கு முன்பு விநாயகரை வழிபடுவது இதற்காகத்தான். விநாயகரை மனமார வழிபட்டால் நமக்கு இருக்கும் எந்த வகையான தோஷமாக இருந்தாலும் அது நீங்கும் என்று ஆன்மீகம் கூறுகிறது. அப்படிப்பட்ட தோஷங்கள் நீங்குவதற்கு செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை இப்போது பார்க்கலாம். இந்த வழிபாட்டை ஒவ்வொரு மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று செய்ய வேண்டும். அன்றைய தினத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம், அல்லது காலை 7:45 முதல் 8:45 மணி வரை, அல்லது மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை செய்யலாம். முதலில் வீட்டில் உள்ள பூஜை அறையில் இருக்கும் விநாயகர் படம் அல்லது சிலையை சுத்தம் செய்து அதற்கு சந்தனம் மற்றும் குங்குமம் வைத்து அலங்கரிக்க வேண்டும். பிறகு விநாயகரின் முன்பாக ஒரு தட்டை வைத்து அதில் அருகம்புல்லை பரப்பி வைக்க வேண்டும். அருகம்புல்லின் மேலே ஒரு அகல் விளக்கை வைத்து அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு கிழக்கு திசை நோக்கி தீபம் ஏற்ற வேண்டும். விநாயகருக்கு உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு நைவேத்தியத்தை வைத்துக் கொள்ளலாம். பிறகு தீபத்தின் ஒளியை பார்த்துக்கொண்டே ஓம் கணேசாய நமக என்ற மந்திரத்தை 54 முறை சொல்ல வேண்டும். இவ்வாறு மனமார ஜெபித்தால் விநாயகப் பெருமானின் அருளால் நமக்கு இருக்கும் அனைத்து தோஷங்களும் நீங்கும் என்று கூறப்படுகிறது. இந்த தீபம் குறைந்தபட்சம் அரை மணி நேரம் எரிய வேண்டும் என்பது முக்கியம். தீபம் அணைந்த பிறகு அருகம்புல்லை எடுத்து விநாயகரின் படத்திற்கு முன்பாக வைத்துவிடலாம். இவ்வாறு ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த வழிபாட்டை செய்தால் விநாயகப் பெருமானின் அருளால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் தடைகள், தோஷங்கள் நீங்கி